வணக்கம் நேயர்களே, எப்படி இருக்கீங்களா? நீங்க நம்ம சேனல்ல பார்க்க போறது என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல இருக்கக்கூடிய யூனிட் 3 என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜியோகிராபி. அதுல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா பூமி அப்படிங்கிற டாபிக்ல இருந்து அச்சக்கோடுகள் மற்றும் தீர்க்கக்கோடுகள் அப்படின்னா என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்திலும் பார்க்க போறோம். சோ முழுசா அந்த வீடியோ பாருங்க, ஸ்கிரிப்ட் பண்ணாதீங்க. இப்ப இந்த அச்சக்கோடுகள் மற்றும் தீர்க்கக்கோடுகள் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உண்மையில இருக்கா பூமியில அப்படின்னா இல்ல. அதாவது அச்சுக்கோடுகளும் தீர்க்கக்கோடுகளும் ஒரு கற்பனையா தான் வரைஞ்சிருக்காங்க. சோ அந்த அச்சுக்கோடுகளையும் தீர்க்கக்கோடுகளையும் கற்பனையாக வரைந்தவர் யார் அப்படின்னா டாலமி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எழுதி வச்சுக்கோங்க. அச்சுக்கோடுகள் மற்றும் தீர்க்கக்கோடுகளை கற்பனையாக வரைந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டாலமி. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அச்சக்கோடுகள்னா என்ன, தீர்க்கக்கோடுகள்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது கற்பனையாக வரையப்பட்ட ஒரு கோடுகள் தான் அச்சக்கோடுகளும் தீர்க்கக்கோடுகள் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்ப அச்சக்கோடுகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப இந்த பூமி இருக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பூமியில இந்த சைடு இருக்கு பாருங்க, ஈஸ்ட் டு வெஸ்ட். சோ இந்த மாதிரி வரையப்பட்டதுக்கு பேர் என்ன அப்படின்னா அச்சக்கோடுகள். அதாவது கிடைமட்டமாக கிழக்கிலிருந்து மேற்காக கிடைமட்டமாக வரையப்பட்டதுக்கு பேர் வந்து அச்சக்கோடுகள். தீர்க்கக்கோடுகள் அப்படின்னா நார்த் டு சவுத் இருந்து தெற்காக செங்குத்தாக வரையப்பட்ட கற்பனை கோடு என்ன அப்படின்னா தீர்க்கக்கோடு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த அச்சக்கோடுடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், அச்சக்கோட்டுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பருவநிலை மாற்றத்தை கண்டறியறதுக்கு பயன்படுறது எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த அச்சக்கோடுகள். ஓகேங்களா? கோடை காலம், குளிர்காலம் இதெல்லாம் டிசைட் பண்றது எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த அச்சக்கோடுகள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அச்சக்கோடுகள் அப்படிங்கிறது 0 டிகிரியில இருந்து 180 டிகிரி வரை இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். அதிகமாக கேள்வி கேட்பாங்க. அச்சக்கோடுகள்ங்கிறது 180 டிகிரி வரை இருக்கும். இதே தீர்க்கக்கோடுங்கிறது 360 டிகிரி வரை இருக்கும். கிட்டத்தட்ட எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 360 டிகிரி வரை இருக்கக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தீர்க்கக்கோடுகள். அச்சக்கோடுகள்ங்கிறது 180 டிகிரி வரை இருக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இந்தியாவின் மீது எந்த ரேகை செல்கிறது அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி கேள்வி கேட்பாங்க. இந்தியாவின் மீது எந்த ரேகை செல்கிறது அப்படின்னா கடகரேகை செல்கிறது. அப்படிங்கிறது 23 டிகிரி வட அச்சத்துல இருக்கிறது கடகரேகை, 23 டிகிரி தென் அச்சத்துல இருக்கக்கூடியது மகர ரேகை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம், 23 டிகிரி வட அச்சத்துல இருக்கிறது கடகரேகை, 23 டிகிரி தென்னச்சத்துல இருக்கிறது மகர ரேகை. அதே போல 66 டிகிரி வட அச்சத்துல இருக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆர்டிக் வட்டம் அப்படிங்கிற மாதிரி பேரு. அதே போல 66 டிகிரி தென்னச்சத்துல இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு அண்டார்டிக் வட்டம் அப்படிங்கிற மாதிரி பேரு. ஓகேங்களா? அதே போல 90 டிகிரி வட அச்சத்துல இருந்துச்சு அப்படின்னா வடதுருவம், 90 டிகிரி தென்னச்சத்துல இருந்துச்சு அப்படின்னா தென் துருவம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப நம்ம தெரிஞ்சக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அச்சக்கோடுகள் அப்படின்னாலே எப்படி இருக்கும் அப்படின்னா கிடைமட்டமாக இருக்கும். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அச்சக்கோடுகள் கிடைமட்டமாக இருக்கும். எவ்வளவு டிகிரி இருக்கும் அப்படின்னா 180 டிகிரி இருக்கும். இது எதை டிசைட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பருவ கால மாற்றத்தை டிசைட் பண்றது எது அப்படின்னா பூமியின் மீது வரையப்பட்ட அச்சக்கோடுகள். அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா தீர்க்கக்கோடுகள். தீர்க்கக்கோடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா செங்குத்தாக இருக்கும். நார்த் டு சவுத் வரைஞ்சிருப்பாங்க. இதுல எத்தனை டிகிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 360 டிகிரி இருக்கும். இந்த தீர்க்கக்கோடுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா நேர மண்டலத்தை கண்டறியறது எது அப்படின்னா இந்த தீர்க்கக்கோடுகள். எப்படி இந்த நேர மண்டலத்தை இந்த தீர்க்கக்கோடுகள் கண்டறியுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கே தெரியும், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் பூமி என்ன பண்ணுது அப்படின்னா தன்னைத்தானே சுத்தி வந்துகிட்டு இருக்கு. அதுதான் நம்மளுடைய நேரம் அப்படிங்கறத நம்மளுக்கு தெரியும். பூமி 24 மணி நேரம் இரவு பகல் ஏற்படுதுன்னா அது காரணம் என்ன அப்படின்னா நேர மாற்றம். சோ அந்த நேர மாற்றத்துக்கு முக்கிய காரணமா இருக்கக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தீர்க்கக்கோடுகள். அதாவது 24 மணி நேரம் இருக்குங்கிறது ஒரு நாள் 360 டிகிரி வரைஞ்சிருக்காங்க. சோ ஒரு மணி நேரத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 360/24 ஒரு மணி நேரத்திற்கு நம்மளுடைய பூமி 15 டிகிரியை தாண்டி சுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அடிக்கடி கேட்கக்கூடிய விஷயம், ஒரு நம்மளுடைய 365 நாள்ல ஒரு நாள் நீண்ட பகலா இருக்கும், ஒரு நாள் நீண்ட இரவா இருக்கும். அதே போல 2 நாள்
சம இரவா இருக்கும், சம பகலா இருக்கும். அது என்ன நாள் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அடிக்கடி இது கேள்வி கேட்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம நிறைய தப்பு பண்ணுவோம். சோ இதெல்லாம் நம்ம ஷார்ட்கட்டா தெரிஞ்சுக்கணும். அதாவது நீண்ட பகல் அப்படிங்கிறது எப்ப இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு நல்லாவே தெரியும். நீண்ட பகல் ஜூன் மாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பகல் அதிகமா இருக்கும். சோ ஜூன் மாசம் தான் நீண்ட பகல். அது பர்டிகுலரா நம்ம பாத்துக்கணும் அப்படின்னா ஜூன் 21 நீண்ட பகல் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே போல நீண்ட இரவு அப்படிங்கிறது நம்ம டிசம்பர் மாசம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பனியெல்லாம் வந்து சீக்கிரமா வந்துடும். அதனால வந்து இரவு அதிகமாக இருக்கும். சோ நீண்ட இரவு அப்படின்னா டிசம்பர் 22. அதே போல சம இரவு பகல் எப்ப ஏற்படும் அப்படின்னா மார்ச் 21, செப்டம்பர் 23 சம இரவு பகல் ஏற்படும். சோ இந்த ஒரு வீடியோல நம்ம அச்சக்கோடுகள்லாம் என்ன, தீர்க்க கோடுகள் என்ன அப்படிங்கிற விஷயத்துல நம்ம முழுசா பார்த்தாச்சு. சோ இது போல நம்மளுடைய சேனல்ல தினமும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.